ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு ப்ரமோ, ஸோ 4வது ப்ரமோ ரிலீஸ் ஆகி என்ன ப்ரமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சாண்ட்ராவோட இது டாஸ்க் ரிவீல் பண்ணாங்க, சீக்ரெட் டாஸ்க் ரிவீல் பண்ணாங்கன்னு சொல்லி காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு அதெல்லாம் கூட பிரச்சனையே தெரிலங்க. அந்த 3வது ப்ரமோ விட்டாங்க தெரியுமா, எதுக்கு விட்டாங்கன்னே தெரிலங்க. நான் அதை பற்றி ரிவ்யூ கொடுக்கல. என்னதான் கொடுக்குது எனக்கு ஒன்றுமே புரியல. இது ஒரு ப்ரமோன்னு சொல்லி விட்டுருக்கீங்க. அது சண்டே எல்லாருமே இந்த ஆவலுடன் இந்த சாண்ட்ரா சீக்ரெட் டாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சு வேணுன்ட்டு இவங்க நம்மளை கடுப்பேற்றுறதுக்காக திவாகரை பற்றியெல்லாம் ஒரு ப்ரமோ போட்டுருக்காங்க. ஸோ வீக் டேஸில் திவாகரை பற்றி ப்ரமோ போட தப்பு கிடையாதுங்க. வீக்கெண்ட்லேயும் திவாகரை பற்றி ஒரு ப்ரமோ போடும்போது தான் எனக்கு கொஞ்சம் காண்டாக இருக்குது. ஓகேங்களா மக்களே? ஸோ இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி சாண்ட்ராவோட சீக்ரெட் டாஸ்க் ப்ரமோ ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ நிறைய பேர் போய் சேரும். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. ஸோ என்ன சொல்கிறார் அண்ணன் சேதனை உள்ளே என்ட்ராகும் போதே சொல்கிறாரு, முதன்முறையாக வரலாற்றிலே இல்லாதபடி நான் செய்த 2வது ப்ரமோவில் ஒரு குறும்படம் போட போகிறேன் அப்படின்றாரு. ஸோ ஏன்னா சேதனை போன வருஷமே சொல்லியிருந்தாரு குறும்படம் மீது போடல. ஸோ கேட்டது டைரக்டர் குறும்படம் மீது போடுறது அக்செப்ட் பண்ணல. நான் மக்கள் நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு புரியுது, நான் போட ரெடியாக தான் இருக்கேன், பட் டைரக்டர் ஒத்துக்கலன்னு சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு தெரிலங்க. இது குறும்படம் போடுறது என்னன்னா, இப்போ ஒரு தவறு செஞ்சுருப்பாங்க, அந்த தவறை நான் பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த குறும்படம்லாம் போகிறாங்க. ஓவியா சீசன்லாம் பார்த்தீங்களா, ஓவியா ஒரு தப்புமே பண்ணல. ஜூலி அவங்க தான் சொன்னாங்கிற மாதிரி அந்த பெட்ஷீட் போட்டு பெட்ரூமில் ஒரு சீன்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் எதுக்கு இதில் ரிவீல் பண்ணாங்கன்னா, அவங்க முகத்திரை கிழிக்கிறதுக்கு தான் குறும்படம். ஸோ இந்த குறும்படத்தில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. அவங்க செய்த தவறை மறைப்பாங்க, மறைச்சிட்டு நான் அப்படி கிடையாது, நான் ரொம்ப நல்லவன், நான் அது பேசலை, இந்த வார்த்தை சொல்ல அந்த வார்த்தை சொல்லன்னு சொல்கிறதுக்கு தான். ஸோ கமல் சார் அந்த குறும்படன்ற ஒரு மேட்டரையே கொண்டு வந்தார். அதை பார்க்கும்போது நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும், சூப்பராகவும் இருக்குது. ஸோ இந்த குறும்படம் போடும்போது எல்லாம் என்ன பண்ணால் எல்லாருமே இருக்கிற கேரக்டர்ஸ் பயப்படுவாங்க. நம்ம இது பேசினா ஒத்துக்கணும், இல்லைன்னா சைலண்டாக இருப்பாங்க. பட் அது ரிவீல் பண்ணல. ஸோ சேதன சீசன்ல முதல் முறையாக போடுறாங்க, மக்களே பாருங்கன்னு சொல்லி பயங்கரமாக ஒரு உற்சாகத்தில் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கே அது ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ஏன்னா 2 வருஷமாக பண்ணுறோம், கேட்டார், எதுவுமே பண்ணல, அந்த வாட்டி போட்டிருந்தாரு போட்டிருந்தாரு. ஸோ அது போட்டு நம்ம ஆரோரோடனா ஷாக்காக இருக்காங்க. என்னடா ஷாக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுதான் குறும்படம் போட போகிறாங்களா, நம்ம இவங்ககிட்ட தனியாக பேசியிருந்தோம், அவங்ககிட்டயும் தனியாக பேசியிருந்தோம், அவங்ககிட்டயும் சில விஷயங்களை பேசினோம், இவங்ககிட்டயும் சில விஷயங்களை பேசியிருந்தோம், நம்மளதான் போட்டுருவாங்களா, நம்மளை அடிச்சு காலி பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஆரோரை வியந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வியந்து பார்க்கும்போது நம்மளுக்கே ஒருவேளை ஆரோரை அது போடுவாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கவங்க மட்டும்தான், வெளியே நம்மளுக்கு தான் தெரியல சீக்ரெட் டாஸ்க்கு, உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாது. அதனால் அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அண்ணன் அப்படியே நடந்து அப்படியே வெளில அங்கே நிற்கும் போது ஒரு பீஜம் போட்டான் பார்த்தேன். டாடா 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 வேறு லெவல் பீஜம். இந்த பீஜம் அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நிறைய பேர் ஸோ ரிங்டோன் ஆகிடுச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, நம்மளுக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரிங்டோன். ஓகேங்களா, செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சேதன் என்ன பண்ணார், இந்த குறும்படம் பற்றி என்ன கெஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஒருத்தவங்க சொல்லுங்கள் அப்படி மாதிரி கேட்கும்போது நம்ம பாரு இருக்காங்க. ஸோ பாரு எடுத்தோன்னே சாப்பாட்டு தான் அப்படின்றாங்க. அவங்களுக்கு திவாகருக்கு 2 பேர் அண்ணன் தங்கச்சி அப்படின்னா சாப்பாடு தாங்க. ஸோ 2 பேருமே சாப்பாட்டு மூட்டைக்கு தான் சொல்லணும். அவங்க ஒருவேளை சாப்பாடாக இருக்குமா மாதிரி கெஸ் பண்ணாங்க. அப்புறம் சேதனை சொன்னார், ஓகே சாப்பாடு 1, 2வது வேறு எதனா கெஸ் பண்ணுறீங்களா என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது நம்ம சபரி அவரோட குடும்பம்லாம் விட்டுட்டாரு. சார் நான் ஏதாவது தவறு செஞ்சிடப்பா அதெல்லாம் சொல்ல. ஸோ பிரவீன் செஞ்ச ஏதாவது விஷயங்கள் இருக்கா, ஸோ அந்த பற்றி ஏதாவது ரிவீல் பண்ணுறீங்களா, ஸோ பிரவீனில் எதனா தப்பு பண்ணியிருப்பாரா அப்படின்ற மாதிரி அவர் பிரவீன் மேலேயே சொல்கிறாரு. இவர் எதுவுமே தப்பு பண்ணியிருக்க மாட்டாரா, இவர் யாராவது நைஸாக பேசினிருக்க மாட்டாரா, இதெல்லாம் யோசிக்கல. பிரவீன் மேலே பழி தூக்கி போனோன்னே இவங்க எல்லாருமே கொஞ்சம் சுற்றுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஸோ சாண்ட்ராவோட ஃபோட்டோ போட்டு அந்த பிக் பாஸ் ரூமில் சாண்ட்ரா பேசுவாங்கள்ல, பிக் பாஸில் டாஸ்க் முடிச்சிட்டேன்றது சொல்லுவாங்க. ஸோ பிக் பாஸ் டாஸ்க்கு சொல்லுவார்ல, உங்களுக்கு சீக்கிரம் டாஸ்க் இருக்குது, எப்படி பண்ண போகிறீங்க என்னன்று ரிவீல் பண்ணாங்க. அந்த மேட்டர் தான் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு தான் ஃபைனலாக ரிவீல் ஆகிருக்கு. இன்னும் கூட நம்ம எபிசோடு பார்த்தா தான் நம்மளுக்கும் ஒரு 100% கான்டென்ட் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே மக்கள், உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணால் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.